ஹலோ ஹால், இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓப்பன் ஆஃபீஸ் ஸ்ப்ரெட்ஷீட்டில் எப்படி வந்து இமேஜ் இன்செர்ட் பண்ணுறது அண்ட் ஒரு செல்லுக்கும் எப்படி நம்ம பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஓப்பன் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் ஸ்ப்ரெட்ஷீட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இங்கே பாருங்கள், இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் இங்கே பாருங்கள், இது வந்து டைட்டில் பார், இது வந்து மெனு பார், ஃபைல் எடிட் வியூ இன்செர்ட் ஃபார்மேட் டூல்ஸ் டேட்டா விண்டோ ஹெல்ப்லாம் வந்து மெனு பார். கீழே இருக்கிறது இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டூல்ஸ் பார். இந்த தேர்ட் ரோவாக இருக்க இந்த நியூ, இந்த ஓப்பன், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டூல் பார்னு சொல்லுவோம். அண்ட் இந்த ஃபோர்த் ரோவில் இருக்கிறது ஃபார்மேட்டிங் டூல் பார். எந்த மாதிரியான ஃபார்மேட்ஸை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் இதை நம்ம ஃபார்மேட்டிங் டூல் பார்னு சொல்கிறோம். ஸோ இதில் மெனு பாரில் இன்செர்ட்க்கு மூவ் ஆன் பண்ணுறேன். இன்செர்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், பிக்சர் மூலமாக ஃப்ரம் ஃபைல். இப்போ நம்ம ஃப்ரம் ஃபைல் மூலமாக நம்மளோட சிஸ்டத்தில் எந்த மாதிரி பிக்சர்ஸ் நம்ம இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டுக்கு இன்செர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிக்சரில் போயிட்டு ஏதோ ஒரு பிக்சர் வந்து நம்ம இன்செர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பிக்சர் எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நான் பேரட்டுங்கிற பிக்சரை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ ஓப்பன் கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா எனக்கு அந்த பிக்சர் இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டுக்கு எனக்கு வந்துடும். பார்த்தீங்களா? இப்போ இந்த பிக்சரை நான் ரீசைஸ் பண்ணவும் முடியும். இங்கே பாருங்கள், இந்த க்ரீன் கலர் டாட் இருக்கும்போது என்னோடய கர்சரு இங்கே பாருங்கள் 2 ஹெட்டட் கர்சராக சேஞ்ச் ஆகுது பாருங்கள், ஏரோ மாதிரி, டபுள் சைடு ஏரோ மார்க் மாதிரி. ஸோ அந்த டைமில் இங்கே பாருங்கள், இப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரீசைஸ், அதாவது பெரிய சைஸ்க்கு பண்ணிக்க முடியும், சின்ன சைஸ்க்கும் பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்கள், அதுவே கர்சர் வந்து 4 ஹெட்டட் ஏரோ கர்சராக சேஞ்ச் ஆகுதுன்னா நான் ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி மூவ் பண்ணிக்க முடியும். எனக்கு எந்த பொசிஷனில் அந்த பிக்சரை நான் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறனோ அந்த பொசிஷனுக்கு மூவ் ஆன் பண்ணிக்க முடியும். சரிங்களா? பாருங்கள், அடுத்து இப்போ பாருங்கள், இந்த பிக்சரு ஷீட் 1ல் இருக்குது. சரிங்களா? இதே சேம் பிக்சரை ஷீட் 2க்கு எப்படி கொண்டு போகிறது? இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு, அதாவது இந்த மாதிரி க்ரீன் கலர் டாட் இருக்கும்போது செலக்ட்டு, ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறமா Ctrl+C காப்பி பண்ணிக்கிட்டு ஷீட் 2க்கு நான் மூவ் ஆன் பண்ணுறேன். மூவ் ஆன் பண்ணி கர்சரை ஏதோ ஒரு இடத்துல வச்சு கிளிக் பண்ணிட்டு Ctrl+V பேஸ்ட் கொடுக்குறேன்னா அந்த பிக்சர் ஷீட் 2க்கும் எனக்கு மூவ் ஆன் ஆகிடும். அதே சேம் வே ஷீட் 3க்கும் மூவ் ஆன் ஆகுது. ஸோ பேஸ்ட் Ctrl+V. சரிங்களா? இந்த மாதிரி ஸ்ப்ரெட்ஷீட்டில் நம்ம இமேஜஸை இன்செர்ட் பண்ண முடியும். இது ஃபஸ்ட்டு ஒரு மெத்தடு. இப்போ பாருங்கள், இது வேணாம் அப்படின்னா அந்த பிக்சரை நம்ம டெலீட் பண்ணவும் செய்யலாம். இங்கே பாருங்கள், நான் ஷீட் 3ல் இருக்க பிக்சரை நான் டெலீட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், செலக்ட் அண்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த இமேஜ், அதாவது அந்த நம்ம இன்செர்ட் பண்ண பிக்சர் வந்து நமக்கு டெலீட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இந்த ஷீட் 3க்கு இங்கே பாருங்கள், ரீநேம் ஆல்ரெடி நம்ம பிஃபோர் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். ஸோ நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ இதோட நேமை வந்து நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா ட்ரீன்னு சொல்லி நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரீநேம் பண்ணியிருக்கக்கூடிய தேர்ட் ஷீட்டில் எப்படி வந்து ஒரு செல்லுக்கும் பேக்ரவுண்ட் கலரை ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், C7ங்கிற செல்லு. சரிங்களா? இங்கே பாருங்கள், 2 ஃபிங்கர் கெஸ்டர்ஸ் தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு? அதாவது 2 ஃபிங்கரை வச்சு நம்ம ட்ராக் பண்ணும்போது சேம் டைமில் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ண முடியும் ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ நான் வந்து ஜூம் இன் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் C6ங்கிற செல் அட்ரஸ்க்கு கலர், பேக்ரவுண்ட் கலர் எப்படி பண்ணுறது? இங்கே பாருங்கள், இதுதான் வந்து பேக்ரவுண்ட் கலரு. இதுக்கு பக்கத்தில் இருக்க குட்டி ட்ராப் டவுன் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும் அப்படின்னு தோணுதோ அந்த கலர் நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் செல் அட்ரஸ்க்கு கொடுக்க முடியும். பாருங்கள், நான் வேறு ஒரு செல் அட்ரஸ் எடுக்கிறேன், அதாவது D7ங்கிற செல் அட்ரஸ். ஸோ இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் பாருங்கள். அடுத்து வேறு ஒரு செல் அட்ரஸ் நான் எடுக்கிறேன், அதாவது E8, இதுக்கு பேக்ரவுண்ட் கலர். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து நீங்கள் உங்களுக்கு அதாவது உங்களுக்கான செல்லுக்கான கலராக நீங்கள் கொடுக்கவும் முடியும். ஸோ இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு போகும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் செல் அட்ரஸ் கொடுத்து அந்த செல் அட்ரஸ்க்கு ஒரு பர்டிகுலர் கலர் எக்ஸாக்டாக நீங்கள் வச்சு எனக்கு ஷோ பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம டாஸ்க்கு கொடுத்தும் நம்ம கிளாஸை வந்து நம்ம ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகவும் முடியும். சரிங்களா?
ஓகே, இந்த கிளாஸில் நம்ம எந்த மாதிரி செல்லுக்கு கலர் பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணுறது அண்ட் எப்படி இமேஜஸை நம்மளோட ஸ்ப்ரெட்ஷீட்டில் நம்ம கொண்டு வந்து வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அட் த சேம் டைம் ஜூம் இன் ஜூம் அவுட் விஷயமும் நம்ம கற்றுக்கிட்டோம். சரிங்களா? தேங்க்யூ ஆல்.